الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெருன்புடையனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்பெயர் போற்றி ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்கள் வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், சலஃபு சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்ற பிரார்த்தனாக ஆரம்பிச்சது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் இந்த தொடர் கல்வி அமர்விலே ரமதானை அமல்களால் அலங்கரிப்போம் என்ற தலைப்பின் அந்த இறுதி பகுதியிலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல நாம கடந்த ஒரு 4 நாட்களாக அமல்கள் தொடர்பாக ரமதானிலே நாம் குறிப்பிட்டு செய்ய வேண்டிய அமல்கள் என்னவெல்லாம் உண்டு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்த அந்த அமல் என்னது? தொழுகை, கடமையான தொழுகையில் பேணுதலாக இருப்பது. அப்புறம் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பது. ரைட், மாஷா அல்லாஹ். அடுத்து குர்ஆன், ரைட். அப்புறம் சதக்கா. சதக்கா வரிசையா அதை எப்படின்னாலும் வச்சுக்கலாம். நம்ம பார்த்த அடிப்படையில சொல்வதாக இருந்தால் குர்ஆன், அப்புறம் சதக்காவை பார்த்தோம். அதுக்கப்புறம் துஆ, அப்புறம் தௌபா. நம்ம இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். இப்ப தௌபாவை குறித்து நேற்றைய தினம் சொன்னதுல ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்றைய அமலுக்குள்ள செல்லலாம். இப்ப தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு 3 நிபந்தனைகள் சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த 3 நிபந்தனைகள் எதற்குனா, ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுடைய ஹக்குகளில் நிகழ்ந்த பாவங்களுக்கு. உதாரணத்திற்கு தொழுகை அல்லாஹுக்கு உண்டான ஹக், நோன்பு அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு. அதே போல ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்த்து இருப்பது. உதாரணத்திற்கு இசை கேட்காமல் இருப்பது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு. சினிமா படங்கள் இது போன்ற விஷயங்களை பார்க்காமல் தவிர்த்து கொள்வது இது அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய ஹக். இப்ப இந்த பாவங்களில் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் இந்த 3 நிபந்தனைகளோடு தௌபா செய்யணும். என்ன அந்த 3 நிபந்தனைகள்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? முதல் விஷயம் திரும்பி செய்யக்கூடாது. 3வது விஷயம், ரைட், அல்ஹம்துலில்லாஹ். முதல் விஷயம் என்னது? செய்த பாவங்களுக்கு வருத்தப்பட வேண்டும். செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உண்மையான அந்த வருத்தத்தை, உள ரீதியான வருத்தத்தை அல்லாஹ்விடத்திலே தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா, நான் மன்னிப்பு, அல்லாஹ் என்னை மன்னிச்சு, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே உளமுருகி அல்லாஹ்விடத்திலே நின்று விட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட வேண்டும். இப்படி மன்னிப்பு, உள ரீதியான அந்த வருத்தம் இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை, நடைமுறையில அந்த பாவம் இருந்துச்சுன்னா அதை விட்டு தூரம் ஆயிடணும். பாவத்தை செஞ்சுக்கிட்டே ஒருத்தர், நான் இப்ப அந்த பாவம் கையில இருக்கு, செஞ்சு கொண்டே இருக்கிறார், நான் தௌபா செய்ய போறேன்னா அப்படி இல்லை. நடைமுறையில் அந்த பாவத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அதே போல 3வது விஷயம் என்ன? எதிர்காலத்துல இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதி இருக்க வேண்டும். அப்ப இது ஹுகூக்குல்லாஹ்வில் நிகழ்த்த பாவங்களுக்கான 3 நிபந்தனைகள். இன்னொரு ஹக் இருக்கிறது. அது என்னன்னா, ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், சக மனிதர்களுக்கு, சக படைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள். முதலாவது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு, தொழுகை, நோன்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம். இன்னொன்னு சக மனிதர்களுக்கு, தாய்க்கு, தந்தைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, இன்னும் மற்ற யாரெல்லாம் நம்மை சுத்தி வாழ்கிறார்களோ, எந்த படைப்புகள் நம்மை சுற்றி இருக்கின்றனோ அவைகளுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு. ஒண்ணு படைப்பாளனுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு, இன்னொன்னு படைப்புகளுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு. படைப்பாளனுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கில் பாவம் நிகழ்ந்து விட்டால் 3 நிபந்தனைகள். படைப்புகளுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கில் பாவம் நிகழ்ந்து விட்டால் அதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனை உண்டு. 4வது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை, அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அப்ப அந்த அடியானுடைய மன்னிப்பை தேடுதல். அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு ஒருவர் பெற்றோரை நோவினை செய்து விட்டார். இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் நிகழ்ந்த பாவமா, அடியார்களுடைய ஹக்கில் நிகழ்ந்த பாவமா? அடியார்களுடைய ஹக்கில் நிகழ்ந்த பாவம். இப்ப என்ன செய்யணும்? 3 நிபந்தனை கண்டிப்பா இருக்கணும். முதல்ல நம்ம சொன்ன 3 நிபந்தனை.
செஞ்சதுக்கு வருத்தப்படுறது, நிகழ்காலத்துல விட்டுறது, எதிர்காலத்துல செய்ய மாட்டேன்ற உறுதி. அதே நேரத்தில் 4வது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? யாரிடம் அந்த பாவம் நிகழ்ந்ததோ, இங்கே பெற்றோரிடம் நிகழ்ந்ததுக்கா பெற்றோர் போயிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னிக்காதவரை எல்லாம் மன்னிக்க மாட்டார். இதே மாதிரி ஒருத்தர் ஒருவருடைய பொருளை அபகரித்து விட்டார், அநியாயமாக மோசடி செஞ்சுட்டார், மோசடி பண்ணி அபகரிச்சுட்டாரு, பொருளாதார மோசடி செய்து விட்டார். இப்ப தௌபா செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன செய்யணும்? அவருடைய மன்னிப்பை வாங்கணும். பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒப்படைத்து, நான் அநியாயமாக உங்களிடத்திலே மோசடி செய்து விட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்து அவருடைய மன்னிப்பை வாங்கி அதன் பின்னால் தான் என்ன செய்ய முடியும்? அவர் தௌபாவிலே இறங்க முடியும். அப்ப அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் பாவம் நிகழ்ந்து விட்டால் எத்தனை நிபந்தனை? 4. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கில் பாவம் நிகழ்ந்து விட்டால் 3 தான். அல்லாஹ் கூட என்ன செஞ்சிருவான்? பொழைச்சு போன்னு விட்டுருவான். ஆனா அடியார்களுடைய விஷயத்துல பாவம் நிகழ்ந்து விட்டால் எத்தனை நிபந்தனை இருக்கு? 4 நிபந்தனை இருக்கு. சரிங்களா? அப்ப அது மிக மிக முக்கியமான நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்னைக்கு நம்ம இன்றையுடைய அந்த வகுப்புக்கு நம்ம வருவோம். சரி, இவ்வளவு நாள் நம்ம என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அமல்களை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். உதாரணமா குர்ஆன் ஓதுறது, சதக்கா செய்யறது, தௌபா செய்யறது, இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமல்களை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். இப்ப இன்னைக்கு இறுதி அமர்வு என்பதனால நாம அல் அமாலுல் யௌமிய்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாளை எந்த அமல்களை கொண்டெல்லாம் நாம் பயன்படுத்துவது அப்படின்னு மொத்தமா ஒரு செட்டா, ஒரு நாள் ரமதான்ல இல்ல பொதுவாக எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளை எப்படி நாம் அமல்களோடு தொடர்புபடுத்திக் கொள்வது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம ஒரு நாள் என்பது மகரிபுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இருந்தாலும் நம்ம கணக்குப்படி நம்ம அந்த ஃபஜ்ருடைய அந்த தூங்கி எழுந்ததுல இருந்து அந்த ஆந்ததுல இருந்தே நம்ம வச்சுக்குவோம். சரியா? இப்ப தூங்கி எழுந்தவுடன் முதலாவது செய்ய வேண்டிய அமல் என்னது? துவா ஓதணும் இல்லையா? என்ன துவா ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலானவர்களுக்கு மனப்பாடம் இருக்கு. ஆனா எத்தனை பேர் ஓதுறோம்? அதுதான் இங்க கேள்வி. மனப்பாடம் இருக்கு, ஆனா எத்தனை பேர் ஓதுறோம்? ரைட், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், மாஷா அல்லாஹ் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், அப்ப எழுந்தவுடன் தூங்கி எழுந்து இந்த துஆவை ஓதுதல். ரைட், அப்ப ரமதானுடைய காலங்கள்ல இருக்கிறதுனால நம்ம சஹருக்குன்னு அந்த முன்னாடியே நம்ம எழுந்து வச்சிருவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? தஹஜ்ஜுடைய தொழுகையில் என்ன செய்யலாம்? ஈடுபடலாம். தஹஜ்ஜுடைய உது செய்து விட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடலாம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நாங்க இங்க பள்ளிவாசல்ல இமாமோட சேர்ந்து வித்திரு தொழுதுட்டோம். வித்திரு தொழுகை தானே கடைசி தொழுகை, அதுக்கு பின்னாடி தொழக்கூடாதுல. இப்ப தஹஜ்ஜுத் தொழுவலாமா வேணாமா அப்படின்னா, தொழுவலாமா கூடாதா? தொழுவலாம். சரிங்களா? தொழுகலாம், அனுமதி உண்டு. எனவே ஒருவர் வித்திரு தொழுது விட்டாலும் தஹஜ்ஜுத் தொழுத நைட்ல எந்திரிக்கிறார் அப்படின்னா அவர் அங்க தொழுவது கூடுமானதுதான், எந்த தவறும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? அங்க அவரு தஹஜ்ஜுத்தை 2ஓ 4ஓ எத்தனையோ அவர் என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். ஆனா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? வித்திரு தொழக்கூடாது. ஒரு நைட்ல ஒரு வித்திரு தான். சரியா? இமாம் ஜமாத்தோடு வித்திரு தொழுதுட்டுனா வித்திரு முடிஞ்சு போச்சு. எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுன்னா தொழுதுக்கலாம். ஆனா வித்திரு என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் தொழக்கூடாது. இல்ல இமாம் ஜமாத்தோட வித்திரு தொழுவல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? காலையில தஹஜ்ஜுத் முடிச்சுட்டு வித்திரு தொழுதுக்கலாம், எந்த தவறும் இல்ல. ரைட், சரி. இப்ப நம்ம தஹஜ்ஜுடைய நேரம் ஒரு விஷயத்துக்கு முக்கியமான நேரம் என்பதை நேற்று சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்துக்கு துஆவுக்கு. கரெக்டா? அப்ப துஆவுக்கு மிக முக்கியமான நேரம். ஏன்? அல்லாஹ் தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் துஆ செய்பவர்கள் இருக்கிறார்களா, நான் அங்கீகரிக்கிறேன் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த நேரம். எனவே அந்த நேரத்துல அதிகமா துஆ செய்யுங்க. எந்திரிச்சு பாக்குறோம், கொஞ்ச நேரம் தான் இருக்கு, தொழுவுறதுக்கு டைம் இல்ல. இப்ப டைரக்டா என்ன செஞ்சிடணும்? துஆ செய்ய இறங்கிடணும். சரிங்களா? ஒருத்தருக்கு இல்ல எழுகிறார், எந்திரிச்சு ஒது செஞ்சு தொழுகிறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? துஆ செய்யணும். சரிங்களா? அப்ப தஹஜ்ஜுடைய நேரம் துஆவுக்கு உண்டான நேரம். அதிகம் என்ன செய்யுங்க? துஆவில் ஈடுபடுங்கள், இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது வபில் அஸ்ஹாரில் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் தங்களுடைய சஹருடைய நேரங்களில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிக்கிறது, துஆ செய்யறதுக்கு தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தை இதில் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா?
ரைட், முடிச்சாச்சு. இப்ப சஹர் ரமலானுடைய காலகட்டம்ல அப்ப என்ன செய்வோம்? சஹருடைய உணவுக்கு தயாராகும். ரைட். அப்ப சஹருடைய உணவு எவ்வளவு சிம்பிளா முடியுமோ அவ்வளவு சிம்பிளா என்ன செய்யணும்? ஆக்கிக் கொள்ளணும் இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சு? சஹாபாக்கள் இடத்துல என்ன இருந்துச்சு? அத வச்சு தான் சஹர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சஹர் இஃப்தார பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு வெரைட்டி இல்லன்னா நமக்கு கோவம் வருது. பாவம் வீட்ல பெண்கள் இதுக்காகவே அவங்களுடைய ஒரு நாள் முழுக்க இதுலயே கழிஞ்சிருது. நைட் எல்லாம் சஹர் தயாரிக்கிறதுல, பகல் எல்லாம் இஃப்தார்ல. இப்படி அதற்குண்டான தயாரிப்புகள்ல பெண்களுடைய நேரங்கள் எல்லாம் அநியாயமாக அபகரித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நிலை மாற வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் இருக்கு. அதை கொண்டு சஹர் செய்து விட வேண்டும். நிறைய சாப்பிட்டோம்னா இபாதத் செய்ய முடியாது. சோம்பேறித்தனமா இருக்கும். தூக்கம் வரும். எது அந்த எதுக்களிப்புன்ற அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு அளவா எவ்வளவு முடியுமோ, ஸ்ட்ரென்த் நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு இவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் போதுமானது. சரிங்களா? அப்ப நாம இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். சஹர்ல சரி சாப்பிடும்போது சஹர் சாப்பிட போறோம். என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன செய்யணும்? என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனி ஹாதா வ ரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா. துஆவ சாப்பிட்டு முடிச்சு ஓதக்கூடிய துஆ நாம செய்யறோம். சரி, இப்ப நம்ம சஹர் முடிச்சாச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க? ஃபஜருக்கு அதான் கொடுப்பாங்க. பாங்க சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நாம என்ன செய்யணும்? பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? அப்ப நம்ம வீடு பள்ளிக்கு பக்கத்துல இருக்கு, பாங்கு சத்தம் கேட்குது அப்படின்னா பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு அமல். பாங்குக்கு பதில் சொல்லுதல். சரி, பாங்குக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? செலவாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது செலவாத்துனா என்ன? பாங்கு துவாவில் வரக்கூடிய செலவாத். ரைட். பாங்கு துவா இருக்கு இல்லையா? என்ன பாங்கு துவா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தித் தாம்மா வ ஸலாத்தில் காயிமா இப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்தும் உண்டு, பாங்கு துவாவும் உண்டு. ரைட். இப்படி நாம இந்த பாங்குக்கு பின்னால் உள்ள நேரத்தை அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தொழுகைக்காக வீட்டிலே உது செய்து விட்டு தயாராகி வர வேண்டும். இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்றாங்க? பள்ளி வாசல்ல வந்து உது செய்றாங்க. இந்த நிலை மாற வேண்டும். சுன்னா என்ன? எங்க போய் உது செஞ்சுட்டு வரணும்? வீட்டுல உது செஞ்சுட்டு கிளம்பி வரணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வீட்டில் நல்ல முறையில் உது செய்து விட்டு பள்ளிக்கு நடந்து வருகிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும் இல்லையா? அப்படி நன்மை உண்டு. அப்ப வீட்டுல உதவு செஞ்சுட்டு பள்ளிக்கு நடந்து வர பார்க்கணும். ரொம்ப தூரமா இருந்தா பைக்ல வரலாம். பக்கத்துலதான் பள்ளி இருக்கு, பைக் எடுக்க வேண்டாம். என்ன செய்யணும்? நடந்து வருவதற்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பள்ளிக்கு நடந்து வரணும், நடந்து வர்றோம். ரைட். அப்ப பள்ளி ஃபஜருடைய முன் சுன்னத் இல்லையா? ஃபஜருடைய முன் சுன்னத்துக்கு என்ன சிறப்பு? என்ன சிறப்பு ஃபஜருடைய முன் சுன்னத்துக்கு? முன் சுன்னத்து எத்தனை ரக்காத்துகள்? 2 ரக்காத்து. அதனுடைய சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. உலகம் உலகத்தில் உள்ள அத்தனையும் விட சிறந்தது எது? ஃபஜருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து. உலகம் உலகத்தில் உள்ள அத்தனையும் கிடைப்பதை விட சிறந்தது ஃபஜருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து. அப்ப ஃபஜருடைய முன் சுன்னத்தை தொழுகிறோம். தொழுதுட்டு இன்னும் ஃபர்லுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற போது அந்த நேரத்தை எதுக்கு பயன்படுத்தலாம்? துஆவுக்கு. ஏன்? என்ன காரணம்? பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே உள்ள அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா. எனவே அந்த நேரத்தை துவாவுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். சரி, துவா செய்யறோம். அதுக்கப்புறம் இகாமத் சொல்றாங்க, ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுகிறோம். இப்படி எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன், தொழுகையில அந்த ஹுஷு இருக்கும். தொழுகையில அந்த உள்ளச்சத்தை உணரலாம். எப்ப? பாங்குக்கு பதில் சொல்லி வீட்டுல நல்ல முறையில ஒட்டு செஞ்சு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து பள்ளிவாசல்ல வந்து காணிக்கை நஃபில தொழுது, இல்ல சுண்ணத்தை வீட்டுல தொழுதுன்னா பள்ளிவாசல்ல வந்து தொழுது, இப்படி எல்லாம் பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா தொழுகையில நிக்கும் போது மனசு சாந்தியாகி குஷுவோட உள்ளச்சத்தோட தொழ முடியும். தட தட தடன்னு வந்து அங்க இமாம் ருக்கு போகும்போது டக்குன்னு வந்து சேர்ந்து இப்படி அவசர அவசரமா செய்யும் போது அங்க உள்ளச்சத்தை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. அப்ப நாம
இப்படி பொறுமையா தொழுகையுடைய விஷயங்கள்ல ஆரம்பத்திலிருந்து நம்ம அந்த விஷயத்தை கடைபிடிச்சு வந்தோம்னா உள்ளட்சம் கிடைக்கும். சரி, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஃபஜருடைய தொழுகை தொழுது முடிச்சாச்சு. இப்ப விக்ருகள் ஃபஜருக்கு பின்னால் அதுக்காரர்கள் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த விஷயங்களை ஓதுறது. அதே போல ஃபஜருக்கு பின்னால் நிறைய ஆயத்தில் குர்சி ஓதுறது. கடமையான தொழுகைக்கு பின்னால் ஆயத்தில் குர்சி ஓதுறது. அதே போல 2 முக்கியமான அதுக்கார் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று செய்யிதுல் இஸ்திக்ஃபார். செய்யிதுல் இஸ்திக்ஃபார் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செய்யிதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வந்து செய்யிதுல் இஸ்திக்ஃபார். ரைட், மாஷா அல்லாஹ். ஒரு நபர் தானா? செய்யிதுல் இஸ்திக்ஃபார்ன்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தெரியலன்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 5 சரி, அல்ஹம்துலில்லாஹ். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இஸ்திக்ஃபாரை கற்றுத் தர்றாங்க. அது செய்யிதுல் இஸ்திக்ஃபார். செய்யிதுனா தலைவர். இஸ்திக்ஃபார்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு துவா உண்டு. அந்த செய்யிதுல் இஸ்திக்ஃபார் அதாவது எப்படி ஆரம்பிக்கும்? திடீர்னு மறந்து போகுது. மாஷா அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அப்துக வ அலா அஹ்திக இப்படின்னு வரக்கூடிய ஒரு 4 5 வரிகள் இருக்கக்கூடிய ஒரு துவா. சரிங்களா? இதுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த துவாவை, இந்த செய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓதி காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலைக்குள் மரணித்து விட்டார், அவர் சொர்க்கம் செல்வார். யார் ஒருவர் மாலையில் ஓதுகிறாரோ அவர் அடுத்த நாள் காலைக்குள் மரணித்து விட்டார், அவரும் சொர்க்கம் செல்வார். இப்ப பாருங்க, காலையில் மாலையில் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துஆ செய்யிதுல் இஸ்திக்ஃபார். நீங்க இந்த ஹிஸ்னுல் முஸ்லிம் அப்படின்னு புக்கு எல்லாம் நம்ம பள்ளியில இருக்கும். அதே போல ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா வரும். அதுல பாத்தீங்கன்னா அழகா பார்த்து தாராளமா ஓதலாம். சரிங்களா? பார்த்து செய்யிதுல் இஸ்திக்ஃபாரை படிங்க. காலையில படிச்சா மாலைக்குள் மரணித்தால் சொர்க்கம், மாலையில் படித்தால் காலைக்குள் மரணித்தால் சொர்க்கம். விசுவாசமும் சொல்லிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு துவா இந்த செய்யிதுல் இஸ்திக்ஃபார். ரைட்? அதே போல நம்ம காலையில ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பணிமாற்றிக்கு வருவார். காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடிச்சுட்டு வர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹுவும் தொழுத இடத்துல உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபி வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்பயும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி கேக்குறாங்க, நான் உங்களை விட்டுட்டு போனேன்னு அப்பல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் திக்ர் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா யார சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த கால பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய படிப்பினை. ரைட்? அவ்வளவு நேரம் திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் போனதுக்கு பின்னாடி 4 வார்த்தை 4 வார்த்தைய 3 தடவை சொன்னேன். இந்த விஷயத்தையும் நான் சொன்ன இந்த திக்கரையும் நீங்க இவ்வளவு நேரம் செஞ்சீங்க இல்லையா, இதையும் வெயிட் போட்டா நான் செஞ்ச அந்த திக்ரு மிக கனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அந்த வார்த்தைகள் யாருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதுதான் இந்த 4 வார்த்தைகள் தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதை 3 தடவை சொல்லணும். இதை 3 தடவை சொன்னா காலையில இருந்து அவ்வளவு நேரம் திக்ரு செஞ்சாங்க இல்லையா, அவங்க செஞ்சதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஷார்ட்டான இந்த விஷயம் மிக வெயிட்டானது அப்படின்னு இது செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப இந்த திக்ரை செய்வது இப்படி நிறைய அதுக்கார்கள், காலை மாலை அதுக்காரங்க. நீங்க துவாக்களுடைய புக்கை எடுத்து பாருங்க, காலை மாலை துவாக்கள் அப்படின்னு நீங்க ஒரு செக்ஷனை பார்க்கலாம். நம்ம உட்கார்ந்து ஓதுனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தாராளமா ஓதலாம். அவ்வளவு துவாக்கள் திக்ர்கள் காலை மாலை ஓதக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டு உட்கார்ந்து ஓதுனோம்னா தாராளமா ஓதலாம். மனசு அமைதியா பீஸ்ஃபுல்லா எங்க செய்யலாம்? ஓதலாம். சரி, இப்ப ஃபஜ்ர் தொழுகை முடிச்சாச்சு. திக்ரு துவா நம்மால இயன்ற அளவு நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அமல சொல்றாங்க. யார் ஒருவர் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுது சூரியன் உதிக்கும் வரை, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதிக்கும் வரை அவர் திக்ர்கள் துவாக்கள் செய்து கொண்டிருந்து சூரியன் உதித்த பின்னால், சூரியன் உதிக்கும் போது தொழலாமா? சுன்னத்தான தொழுகைகள் தொழக்கூடாது. அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம்
வெயிட் பண்ணி அந்த சூரிய உதயத்திற்கு பின்னால் ஒருவர் 2 ரக்காத்துகள் தொழுதாரானால் அந்த தொழுகையுடைய நன்மை யாருக்கு தெரியும்? மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா. அந்த நன்மை எப்படி தெரியுமா? ஹஜ் உம்ரா செய்த முழுமையான நன்மையை போல அவருக்கு கிடைக்கிறது. பள்ளி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் செலவு இல்லாம ஹஜ் உம்ராவுடைய நன்மையை பெற வேண்டும் என்றால் எப்படி பெறுறது? இந்த தொழுகை மூலமா பெற்றுக்கொள்ளலாம். ஃபஜ்ரை முடிச்சிட்டு சூரிய உதயம் வரைக்கும் உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு சூரிய உதயத்துக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருவர் 2 ரக்காத்து தான், பெரிய விஷயம் இல்ல, 2 ரக்காத்து ஒருவர் தொழுவாராக இருந்தால் அது ஹஜ் உம்ராவுடைய நன்மையை போன்ற கூலியை பெற்றுத்தரும் என்று சொன்னாங்க. ரைட்? அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் தொழுகையை தொழுகிறார். இந்த தொழுகைக்கு இஷ்ராக்குடைய தொழுகை என்ற பெயரும் உண்டு, துஹாவுடைய தொழுகை என்ற பெயரும் உண்டு. ஒரே தொழுகை தான், வேற வேற பெயர்கள். சரி, இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபஜ்ர முடிச்சாச்சு, இஷ்ராக்கோ துஹாவோ அதை என்ன செஞ்சாச்சு, தொழுது முடிச்சாச்சு. இப்ப நம்ம வாய்ப்பு இருந்தால் ஆர்வம் இருந்தால் குர்ஆன் எடுத்து வச்சு தாராளமா நம்ம என்ன செய்யலாம், ஓதலாம். இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், ஏன் தாஜத்துக்கு எழுந்தாச்சுல, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தாலும் கை அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன செய்யறோம், காலையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறோம், இல்ல அடுத்தடுத்த ஸ்கூலுக்கு கிளம்புறோம், காலேஜுக்கு கிளம்புறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறோம். இப்ப போகும்போது நாம ஒரு 2 ரக்காத்துகள் துஹாவுடைய தொழுகை அப்படின்னு இன்னும் 2 ரக்காத்துகள் தொழுதோமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு, அதாவது மனிதனுக்கு 306 அல்லது அந்த கவுண்ட், அந்த எலும்புகளுடைய ஜாயிண்டுடைய எண்ணிக்கை, அந்த கவுண்ட் எக்ஸாக்டா யாருக்கு தெரியும்? 206 சரி, மாஷா அல்லாஹ், 206 ரைட். அந்த மாதிரி ஒரு கவுண்ட் நம்ம சொல்றாங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் சதகா செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒருவன் துஹாவுடைய 2 ரக்காத்துகள் தொழுது விட்டால் இதுக்கு சமமாயிரும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் என்ன செய்யணுமா, சதக்கா செய்யணுமா ஒவ்வொரு நாளும். அது 2 ரக்காத்து ஒரு துஹா தொழுகை தொழுது விட்டால் அந்த சதக்கா செய்த அந்த இது இவருக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்? அப்ப இந்த மாதிரி துஹாவுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு அடுத்து நம்முடைய வேலைக்கு கிளம்புறது. இப்ப துஹருடைய வக்து வந்து விடும் இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு துஹருடைய வக்து வந்துடும். இப்ப துஹருடைய பாங்கு சொல்லுவாங்க. அதே போல பாங்குக்கு பதில் சொல்லி நம்ம என்ன செஞ்சு வீட்லயோ இல்ல இருக்கக்கூடிய இடத்துல உது செய்து பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து சுன்னத்தான தொழுகைகளை, துஹருடைய முன் சுன்னத்து எவ்வளவு? 4 ரக்காத். ரைட்? 4 ரக்காத் இருக்கிறது. 2 ரக்காத்துன்னு இன்னொரு அறிவிப்பு வருது. ரைட்? ஆனா 4 ரக்காத்து தொழுறது ரொம்ப சிறந்தது. ஏன் அப்படி தொழுதா இவர் ரவாத்திவான சுன்னத். 12 ரக்காத்து தொழுதா ஒருத்தருக்கு சொர்க்கத்தில் வீடு கட்டப்படும் அப்படின்ற அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12 ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு சுன்னத்தான தொழுகைகள் தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத்தான தொழுகை தொழுதுட்டாங்கன்னா போதும், சொர்க்கத்துல எங்க மாளிகை. இங்க நம்ம வீடு கட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நம்ம துன்யாவுல வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சொர்க்கத்துல வீடு கட்டுறதுன்றது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். அங்க அந்த வீடு கட்டுறது ரொம்ப லேசா போயிடும். எப்ப? ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தொழுதாச்சுன்னா ஒரு மாளிகை, ஒரு வீடு. இன்னொரு நாள் தொழுதாச்சுன்னா இன்னொரு மாளிகை, இன்னொரு வீடு சொர்க்கத்துல. ரைட்? அப்ப இந்த மாதிரி என்ன அந்த 12 ரக்காத்துகள்? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, அப்புறம் துஹருடைய முன் சுன்னத்து 4, அப்புறம் துஹருடைய பின் சுன்னத்து 2, மகரிபுடைய பின் சுன்னத்து 2, இஷாவுடைய பின் சுன்னத்து 2. 12 ஆச்சா? 2 4, அதுக்கப்புறம் ஒரு 2, அப்புறம் 2, அப்புறம் 2, 12 ரக்காத்துகள். இந்த 12 ரக்காத்தை தொழுதா என்ன கூலி? சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படுகிறது. ரைட்? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப துஹருடைய முன் சுன்னத் தொழுதாச்சு. அதுக்கப்புறம் துஹருடைய டைம் இருக்குன்னா துஆவுக்காக பயன்படுத்தலாம். காமத்தை சொல்லியாச்சுன்னா நம்ம தொழுதுட்டு அதுக்கப்புறம் துஹருடைய பின் சுன்னத்து. பின் சுன்னத்துல 2 ரக்காத்துகள் அதுவும் வருது. 4 ரக்காத்து கூட இன்னொரு அறிவிப்புல வருது. துஹருடைய பின் சுன்னத்து 4 ரக்காத்துகள் இருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. சரிங்களா? அப்ப துஹருக்கு பின் சுன்னத்து 4 ரக்காத்து கூட இருக்கிறது. இப்ப துஹர் முடிச்சாச்சு. இப்ப வழக்கமா மத்த நாட்கள்ல மத்த மாதங்கள்ல துஹர் முடிச்சா நமக்கு அடுத்து என்ன?
லொஹர் முடிச்சவொடனே என்ன செய்வோம்? சாப்பாடு இல்லையா? ரைட். இப்ப ரமதான்ல அந்த வேலை இருக்கா? இல்ல. இப்ப நம்ம அந்த நேரத்தை என்ன செய்யணும்? குர்ஆனுக்கு, மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். சாப்பாட்டுடைய நேரம் இப்ப நமக்கு மிச்சமாகல. 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் எவ்வளவு நேரம் சாப்பிடுவோமோ, அந்த நேரத்தை எதுல செலவழிக்கணும் இப்போ? குர்ஆன்ல செலவழிக்கணும். ரைட்? அப்ப அந்த மாரி நம்ம குர்ஆனுக்காக அந்த நேரத்தை செலவழிப்பது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அசருடைய வக்த் அதே போல பாங்குக்கு பதில் சொல்லுவது, நடந்து வருவது. அசருக்கு 4 ரக்காத்துக்கு முன் சுன்னத் இருக்கு. அசருக்கு எத்தனை ரக்காத்து முன் சுன்னத் இருக்கு? 4 ரக்காத்து முன் சுன்னத் இருக்கு. அப்ப அசருக்கு அசருடைய முன் சுன்னத்தை தொழுதல். அதுக்கப்புறம் அசருடைய ஃபர்த தொழுதுட்டு, அசருக்கு பின் சுன்னத் இருக்கா? அசருக்கு பின் சுன்னத் என்ன? இல்ல. இப்ப நாம என்ன செய்யணும்? அதை மாலை திக்ருகளுக்காக, காலை மாலை அதுக்கார்கள் இருக்குல்ல. இப்ப அசர் வந்துச்சுன்னா மாலை வந்துருச்சு. அத மாலை அதுக்கார்களுக்காக, ஈவினிங் திக்ரு துவாக்களுக்காக அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? ரைட். அப்ப மாலை அதுக்கார்கள் இதே மாதிரி நீங்க அந்த துவா புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தீங்கன்னா தாராளமா ஒரு 1/2 மணி நேரம் ஓதலாம். அந்த துவாக்கள் அற்புதமான துவாக்கள், மிகப்பெரிய கூலிகள் உள்ள துவாக்கள். அந்த காலை மாலை துவாக்களை என்ன செய்யணும்? அசருக்கு பின்னால நாம ஓத வேண்டும். சரி, இப்ப அசர் முடிஞ்சிருச்சு. அசர் முடிச்சுட்டு அடுத்து நமக்கு மகரிப்பு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். அசருக்கும் மகரிப்புக்கும் இஃப்தார்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும்னா அந்த சின்ன சின்ன ஏற்பாடுகள் செய்து விட்டு, இஃப்தாருக்கு என்ன வகை வகையானவா, வெரைட்டி வெரைட்டியாவா சொல்லுவாங்க. காஃபிர்கள் நம்ம நோன்பு வைக்கிறத வந்து, சரி இவ்வளவு பசியில கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறாங்க இப்படின்னு நம்மள வந்து பாக்குறாங்களாம். ஆனா நம்ம சஹரி இஃப்தார பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோன்பு நாங்க காலம் ஃபுல்லா வைப்போமே, என்னென்னவோ கிடைக்குது, என்னென்னவோ சாப்பிட்டு இருக்கிறாங்க, இது காலம் ஃபுல்லா வைக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இஃப்தார் என்பதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சுருக்கி கொண்டு நம்ம என்ன அடுத்தடுத்த இபாதத்துகளுக்காக பாருங்க. ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இஃப்தார் உணவு வைக்கப்படுகிறது. இஃப்தார்ல ஒரு சில வகைகள், ஒரு சில வெரைட்டிஸ், நமக்கு இருக்கிற மாதிரி இவ்வளவு வெரைட்டிஸ் இல்ல, ஒரு சில வெரைட்டிஸ். அதை பார்த்த உடனே அவங்க கண்ணீர் வடிச்சிட்டாங்க. அழுகை ஏற்படுகிற அந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகுறாங்க. அப்ப ஏன் அழுகுறீங்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் கூட பல சஹாபாக்கள் இருந்தார்கள். இது இது வந்து இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் ஏற்பட்டு பல காலங்கள் கழித்த பின்னால், இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்து ஒரு பெரிய ஒரு நிலை அடைந்த பின்னால் இந்த சம்பவம் நடக்கிறது. அவர் சொல்றாரு, ஆரம்ப கட்டத்துல எங்க கூட பல சஹாபாக்கள் இருந்தார்கள். எங்களோட முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். அவர் உஹதுடைய களத்தில் கொல்லப்பட்டார். அவருக்கு கஃன் துணி கூட இல்லை. தலையை மூடுனா கால் தெரியுது, காலை போட்டுனா தலை தெரியுது. அப்படிப்பட்ட நிலையில் எங்களோடு இருந்த அந்த நபி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்க உலகத்துல எதுவுமே அனுபவிக்காம போயிட்டாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டம். இஸ்லாமுடைய வெற்றிலாம் தாண்டிய பின்னால் அவர் இதை சொல்கிறார். ஆரம்பத்துல அவங்க எதையுமே அனுபவிக்காம போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறானே, நாங்க செஞ்சதுக்கெல்லாம் அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்துட்டானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவர் என்ன செஞ்சார்? அழுதார். அப்ப பாருங்க எப்படி சஹாபாக்களுடைய சிந்தனை எவ்வாறு இருந்தது. ஆனா அப்ப நம்மளுடைய இஃப்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் நாம கொஞ்சம் அதை சுருக்கி கொண்டு நமக்கு எவ்வளவு போதுமானதோ அதை எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை எதிர்பார்க்காம கொஞ்சம் நப்சை கட்டுப்படுத்துவதற்குண்டான மாதம் இது. அப்ப நாம அந்த அடிப்படையில அப்ப இஃப்தார் தாராளமா நம்ம என்ன செய்யறோம் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஆரம்பிக்கணும்? பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். எதை கொண்டு இஃப்தார் செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா பேரிச்சம்பழத்தை, ஒற்றைப்படையான பேரிச்சம்பழங்களை கொண்டு நம்சலாசம் ஆரம்பிப்பாங்க. அதே போல பேரிச்சம்பழம் இல்லைன்னா தண்ணீரை கொண்டு நம்சலாசம் ஆரம்பிப்பாங்க. ரைட். அப்ப இஃப்தார் செஞ்சுட்டு பள்ளியில இஃப்தார் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ், வீட்டுல செஞ்சா வேகமாக என்ன செஞ்சிடணும்? பள்ளிக்கு வந்து விட வேண்டும். வந்து மகரிபுடைய அதான் அதே போல பதில் சொல்லுதல். மகரிபுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் இருக்குல்ல, அதாவது அந்த 12 சுன்னா ரவாத்திப்ல இல்லாவிட்டாலும் மத்த இருக்கக்கூடிய விஷயங்கள உள்ள சுண்ணத்துகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் மகரிபுடைய முன் சுன்னத். பெரும்பாலானவங்க மத்த காலங்கள்ல மகரிபுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து தொழுகிறவங்க ரமதான் நேரத்துல என்ன செய்யறது இல்ல? தொழுகிறது இல்ல. ஏன்? இஃப்தார் லேட் ஆயிடுது. அது கொஞ்சம் நம்ம கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். மகரிபுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு நம்ம ஜமாத்தோட மகரிபுடைய தொழுகை தொழுது விட்டு, மகரிபுக்கு அப்புறம் எத்தனை ரக்காத்து பின் சுன்னத் இருக்கு?
2 ரக்காத்துகள் பின் சுன்னத் இருக்கு. இப்ப நம்ம இரவு நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா? இப்ப என்ன செய்யலாம்னா, மகரிபுக்கு பின்னாடி சூரத்துல் முல்கை எடுத்து ஓதலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி சூரத்துல் முல்குடைய சிறப்பு என்ன? ம். கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இரவில் சூரத்துல் முல்கை ஓதி வருவாரோ, அது அவருக்கு கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பை கொடுக்கும். அப்ப கபருடைய அதாபை விட்டு பாதுகாப்பதற்கு இரவு நேரத்தில் சூரத்துல் முல்கை ஓதி வருவது சுன்னா. ரைட். அப்ப அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனை எடுத்து வச்சு சூரத்துல் முல்க் 29வது ஜுஸ்னுடைய முதல் சூரா, 67வது சூரா, அந்த சூறாவை எடுத்து ஒரு 2 பக்கம் தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல ஓதிரலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த சூரத்துல் முல்க் என்ன செஞ்ச ஓதுனா இந்த கபருடைய அதனுடைய வேதனை விட்டு பாதுகாக்கக்கூடிய சிறப்பு உண்டு. இப்ப முடிச்சாச்சு, மகரிப் முடிச்சாச்சு, வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இஷாவுடைய அதான் சொல்லுவாங்க. இஷா அதே போல வீட்டுல உது செஞ்சுட்டு நடந்து வந்து பள்ளிக்கு வந்து இஷாவுக்கு முன் சுன்னத்து என்று தனியா உண்டா? இஷாவுக்கு முன் சுன்னத்துன்னு தனியா உண்டா? இல்ல. இஷாவுக்கு முன் சுன்னத்து என்று தனியா எதுவும் இல்லை. ஆனா ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல 2 ரக்காத்து சுன்னத்து உண்டு நபி சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லா தொழுகைக்கும் சரி. எல்லா பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல 2 ரக்காத்து சுன்னத்து உண்டு. அப்ப அந்த அடிப்படையில ஒருத்தர் இஷாவுக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழுதாருன்னா அது என்ன? கூடுமானது. சரிங்களா? மத்தபடி இஷாவுக்குன்னு தனியா முன் சுன்னத்து என்பது இல்ல. சரி. அப்புறம் இஷா அந்த நேரத்தை நம்ம துஆவுக்காக பயன்படுத்தி இஷாவுடைய காமத்தை சொல்லுவாங்க. இஷாவுடைய தொழுகை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் என்ன தராவியுடைய தொழுகையில ரமதானுடைய காலத்துல இருக்கிறோம்ல, அப்ப தராவியுடைய தொழுகையில நம்ம கவனம் செலுத்தி நம்ம என்ன செய்யணும்? அந்த தராவியுடைய தொழுகையை ஃபில் பண்ணிட்டு அதே போல இமாம் ஜமாத்தோட வித்தர் தொழுவதாக இருந்தால் வித்தர் தொழுவிட்டு நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் நைட் சாப்பாடு என்பது இப்படி ஒரு வழிமுறை இல்ல. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல எத்தனை வேளை சாப்பிடுவாங்க தெரியுமா? எத்தனை வேளை? நம்ம இன்னைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 3 வேளை மெயின் டிஷ். சைட் டிஷ்ன்னு பார்த்தோம்னா அது 5 வேளை 6 வேளை போய்கிட்டே இருக்கும். சரியா? காலையில டீ குடிக்கும் போதே அது ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி என்ன ஆயிருது? வடை, பிஸ்கெட், சமோசா அதுவே ஒரு சாப்பாடாயிரும். அப்புறம் ஒரு 9, 9:30க்கு காலை சாப்பாடு. அப்புறம் ஒரு 11 மணிக்கு டீ, வடை. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு. அப்புறம் ஒரு 4 மணிக்கு டீ, வடை. இப்படி நம்ம ஒரு 6 வேளை 7 வேளை சாப்பிடணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனை வேளை சாப்பிடுவாங்க தெரியுமா? 2 வேளை தான். சரியா? கதா, அஷா. காலை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. அவ்வளவுதான். காலை சாப்பாடு, நைட் சாப்பாடு எப்ப சாப்பிடுவாங்க தெரியுமா? நைட் சாப்பாடு எப்ப சாப்பிடுவாங்க? மகரிப்புக்கும் இஷாவுக்கும் நடுவுல. அவ்வளவுதான். இஷாவுக்கு முன்னாடி. சரியா? அப்ப இப்படி அப்ப நம்ம மகரிப் நோம்பு துறந்ததே நைட்டு சாப்பாடு தான். அதுக்கு பின்னாடி நைட் சாப்பாடு விருப்பப்பட்டால் சாப்பிட்டு கொள்ளலாம். தவறு இல்லை. அல்லாஹ் தஆலா குலு வஷ்ரபுன்னு சொல்லிட்டான். சாப்பிடுங்க, பருகுங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். சாப்பிடலாம், தவறு இல்லை. இருந்தாலும் நாம கொஞ்சம் இந்த ரமலானுடைய காலத்திலாவது இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறது, கொஞ்சம் வெரைட்டிகள் எதிர்பார்க்காம இருக்கிறது, பெண்களுக்கு அவர்களுக்குண்டான நேரத்தை கொடுக்கிறது, அவங்க குர்ஆன் ஓதணும்னு நினைப்பாங்க, அவங்க திக்ர் செய்யணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வைங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நல்லா சாப்பிடுங்க, குடிங்க, தவறும் இல்லை. பள்ளியுடைய காணிக்கை தொழுகை உண்டு கண்டிப்பா. அப்ப பள்ளிக்கு வந்தாச்சுன்னா பள்ளியுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத் உட்காருவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாம இப்ப இப்ப என்ன டைம்ல இருக்கோம்? இஷா முடிச்சுட்டு தராவி முடிச்சு வீட்டுக்கு போயாச்சு. ரைட். டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும் அப்படின்றீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வீட்டுக்கு போயாச்சு. விருப்பப்பட்டா கொஞ்சம் சாப்பிட்டு என்ன செய்யணும்? உது செய்து விட்டு படிப்பது சுன்னா. நைட்டு படுக்கும் போது உது செஞ்சுட்டு தொழுகைக்கு செய்வது போலவே உது செஞ்சுட்டு படுப்பது நபி வழி சுன்னா. சரிங்களா? அப்ப உது செஞ்சுட்டு அப்படியே படுத்துக்கணுமா? துவா ஓதிட்டு படுக்கணும். சரியா? என்ன துவா? அல்லாஹும்ம பிஸ்மிக அஹூது வஹியா. அதே போல வேற என்ன துவா இருக்கு? ஆயத்துல் குர்சி இருக்கிறது. ஆயத்துல் குர்சி ஓதுனா யார் இருப்பா நம்ம கூட? ஒரு மாணவர் நமக்கு பாதுகாவலராக இருப்பார். ரைட். ஆயத்துல் குர்சி, அதே போல குல் சூராக்கள், இப்படி நைட்டு ஓதுறதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்கள்லாம் ஓதிட்டு நல்லபடியா படுத்து மறுபடியும் அடுத்த நாள் காலை எழுந்திருப்பது. அப்ப இது அல் அமல் அல் யோமியா, ஒரு நாளையில் செய்ய வேண்டிய பாத்துகள். என்ன முடியுமோ செய்யுங்க. என்னப்பா இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன முடியுமோ செய்யுங்க. சரிங்களா? ரைட்.
எவ்வளவு முடியுமோ எந்தெந்த இபாதத்துகள் உங்களுக்கு லேசாக இருக்கிறதோ அதையெல்லாம் தாராளமாக என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, வாகனங்களை ஓரமா விடணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாருக்கும் நம்ம இடையூறு செய்யக்கூடாது. மக்கள் எல்லாம் நம்மை ஒரு முன்மாதிரியாக எடுக்கணும். என்ன இப்படி முஸ்லிம்கள் வாகனத்தை அங்க இங்க விட்டுட்டு ரோட்டை பிளாக் பண்றாங்களே நினைக்க கூடாது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, வாகனத்தை ஓரமா விடுங்க. அதே போல செப்பல் எல்லாம் கொடுத்து என்ன செய்யுங்க, ஓரமா ஓடுங்க. வர்ற மக்களுக்கு இடையூறாக தட்டி விழுவது போல அந்த மாதிரியும் செப்பலை அங்க இங்கேயும் போட்டுட்டு வரக்கூடிய அந்த நிலை இருக்கக்கூடாது. செல்ஃப் டிசிப்ளின், இந்த சுய ஒழுக்கம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். அஹ்லாக், நல்ல அஹ்லாக் நம்மகிட்ட இருக்கணும். சரியா? யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அதே போல இந்த நம்ம சொன்ன மாதிரி கஞ்சியுடைய இந்த விஷயத்துல கொஞ்சம் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யுங்கள். நிர்வாகிகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவலையை மேற்கொள்றாங்க. அவங்களும் நம்மை கூட நோன்பு நோற்று அதுக்கு மேல நமக்கான தயாரிப்புகளை செய்து கொடுத்து இதுக்கும் மேல அவர்களுக்கு பொருளாதார ரீதியான சுமைகளையும் கொடுக்கும்போது அவங்க நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. நிர்வாகிகளுக்கு யாராவது சம்பளம் இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க, நிர்வாகிகளுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. நிர்வாகிகளுக்கு நோ சேலரி. அவங்க அல்லாஹ்வுக்காக பணி செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தங்களுடைய இபாதத்துகளையும் நோன்புகளையும் போற்றி இபாதங்களை செய்து அதுக்கு மேல நமக்கு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. அப்ப அதுக்கு மேல பொருளாதார ரீதியான அழுத்தம் ஏற்படும் போது அவங்க நிலை எப்படி இருக்கும்? அப்ப நாம அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியுடைய விஷயத்துல உங்களுடைய பங்களிப்பை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக விரைவாக செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை அங்கீகரிக்க போதுமானவன். எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதை விட சிறந்த முறையில் அமல்களை செய்து இந்த ரமலானை நல்ல முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.